ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரீடிங்காக ஜெட் பிளாக் டம்போயர் கப்பி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலியாட்டவே இருக்கும். அந்தளவுக்கு பிளாக்காக இருக்கும். நல்லா பியூர் லைனேஜ். இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து நம்மக்கிட்ட நிறையா கப்பி இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ப்ரீடிங் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டப் எடுத்திருக்கோம். இந்த சைஸ் டப்பு போதும் ஒரு பேர் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து எந்த தண்ணி விட்டுருக்கோன்னா பழைய அக்வாரியம் வாட்டர், மீன்லாம் ஒரு சில நல்ல ஹெல்த்தியான ஃபிஷஸ்லாம் எந்த தண்ணியில் உங்ககிட்ட இருக்கோ அந்த தண்ணியில் நம்ம விட்டுட்டு அதுக்குள்ளே பிளான்ஸ் நம்ம ஃபாக்ஸ் டெயில் இல்லாட்டி கப்பி கிராஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கப்பி கிராஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுறோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு வச்சாலே போதும். ஆனால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி எவாப்ரேட் ஆச்சுன்னா கூட நமக்கு பேக்கப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் வாட்டர் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டரில் நம்மக்கிட்ட வந்து மினரல்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் மீனுக்கு தேவைப்படுற மினரல்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம ஓல்டு வாட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் இருக்காது. அதனால் 2 வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நியூட்ரலைஸ் ஆகி நல்லாயிருக்கும் தண்ணி. இப்படி நம்ம ப்ரீடிங் விட்டுருக்கோம். இதோட குட்டிங்கெல்லாம் எவ்வளோ வருது, எப்படி ப்ரீடிங் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.